வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார், என்னோட பேரு முஷ்ஃபிரா பர்வீன். நான் திருச்சியில இருந்து இப்போ சென்னை கமிஷனர் ஆஃபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் நானு. ஸோ என்னோட சேர்ந்து கிட்டத்தட்ட 10 பேர் வந்து இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எதுக்காக இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா, அப்துல் பாசித் புகாரி அப்படிங்கிற ஒரு மத போதகர், இஸ்லாமிக் மத போதகர் ஒரு நிறுவனத்தின் பேர்ல பண மோசடி பண்ணியிருக்கிறாரு. எந்த மாதிரி ஸ்கேம் அப்படின்னா, ஒரே நிறுவனத்தை காட்டி அந்த நிறுவனத்தின் பேர்ல நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கியிருந்திருக்காரு. அதுல என்னோட கணவர் கிட்ட மட்டும், என்னோட கணவர் பேரு பத்ருதீன் அப்துல் மஜீத். அவர் வந்து சவுதியில பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இங்க வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி தான். அவர் அங்கேயே நேரா மீட் பண்ணி கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமா 10 கோடி ரூபாய் வரைக்கும் வந்துட்டு எங்க கிட்ட வாங்கியிருக்காரு. எங்க கிட்ட வாங்கின அதே நிறுவனத்தின் பேர்ல, அதாவது அவர் வந்துட்டு நடத்தின நிறுவனத்தின் பேர் வந்து மஹியான் பிரைவேட் லிமிடெட். அதுக்கு கீழே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், ரூஹி அப்படின்ற பேர்ல வந்துட்டு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய கஃபேஸ், நிறைய ட்ரேடிங் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் மஹியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படின்ற மாதிரி நிறைய நிறுவனங்கள் வந்து நடத்தி வந்தாரு. எல்லாத்துக்கும் எங்கள்கிட்ட பண உதவி கேட்டாரு. ஸோ நாங்க எல்லாத்தையும் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ வந்து நிறைய பேர்கிட்ட இதே மாதிரி வாங்கியிருக்கிற விஷயம் எங்களுக்கு நவம்பர் மாசம் வந்து தெரிய வருது. இது சம்பந்தமா போய் கேட்கும் போது அவருக்கு சரியான பதில் இல்லை. நவம்பர்ல இருந்து எங்களோட கால்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லா வந்து துண்டிச்சிடுறாரு. எங்ககிட்ட எந்த ஒரு கம்யூனிகேஷனும் அவர் வச்சுக்கிறது இல்ல, மெசேஜ் போட்டாலும் வந்துட்டு பாக்குறது இல்ல. சோ இது எங்களுக்கு மட்டும் அப்படின்னு நினைச்சா, அவரால் ஏமாத்தப்பட்ட நிறைய பேர்கிட்ட வந்துட்டு இதே விஷயத்த தான் பண்ணியிருந்திருக்காரு. எல்லார்கிட்டையும், அதாவது இப்ப எங்கள்கிட்ட இருக்கிறதுல வந்துட்டு ஒரு 20 பேர் வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கல்ல. அதுல மொத்தமா டோட்டல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 17 கோடி கிட்ட வந்துட்டு அமௌண்ட் வருது. சோ எங்கள்கிட்ட பெரிய அமௌண்ட், மத்த எல்லார்கிட்டையும் 66 லட்சம் 25 லட்சம் அந்த மாதிரி எல்லாருமே கம்ப்ளைண்ட்ஸ் இன்னைக்கு கொடுத்துருக்கோம். நாங்க மொத்தம் 10 கோடி. இது சம்பந்தமா 8/7/2026 அன்னைக்கு அவரை சந்திச்சு நாங்க பேசும்போது, ஒரு வருஷத்துல எங்களுக்கு ரொம்ப கெஞ்சிதான் கேட்டு எங்களுக்கு ஒரு வருஷத்துல நாங்க வந்து ஒரு 4 டியூவா வந்து நான் கொடுத்துடுறேன், நான் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. இதை எல்லாத்தையுமே வீடியோ ப்ரூஃபும் நான் வச்சிருக்கேன். நான் எப்போ தேவைப்படுதோ அதை நான் வந்துட்டு அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். நான் ஸோ வந்து சொல்லிட்டு அன்னைக்கு அடுத்த நாள்ல இருந்து எங்களோட காலம் மறுபடியும் துண்டிச்சிடுறாரு. இவர்கிட்ட நாங்க பேசணும் அப்படின்னாலே இவர் இருக்க இடத்துக்கு நாங்க போகணும். அதாவது பணம் வாங்குற வரைக்கும் வந்துட்டு எங்களை தேடி அவர் வந்தாரு. அது நாங்க சவுதியில இருந்தாலும் சரி, வேற எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி, அவர் டிக்கெட் போட்டு எங்களை வந்து பாப்பாரு. எப்போ நாங்க பணத்தை திரும்பி கேட்க ஆரம்பிச்சோமோ எங்களோட கால்ஸ் எதையுமே எடுக்கிறது இல்ல. சோ இவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவரோட நேட்டிவ்க்கு நான் என்னோட குழந்தைய வந்துட்டு கூட்டிட்டு நான் போறேன். அதே போல அவர் மதுரையில இருக்காருன்னு தெரிஞ்சு மதுரைக்கு அவர் சொல்லி நான் அங்க போறேன். நான் அங்கேயும் போய் வந்துட்டு சரியான பதில் இல்ல. அதுக்கப்புறம் சென்னைக்கும் வரேன். நான் சென்னையில வந்து பேசி 2 நாள் தங்கி நான் வந்துட்டு அவர்கிட்ட பேசினேன். ரொம்ப மோசமான வார்த்தைகளால என்னை திட்டினாரு. அதுக்கான ரெக்கார்டிங் ப்ரூஃபும் எங்கிட்ட இருக்கு. எங்க கிட்ட 10 கோடி வாங்கிட்டு என்னையவே வந்துட்டு ரொம்ப மோசமா, அதுவும் பச்சை குழந்தையோட நான் போயிருக்கேன். நான் அந்த குழந்தைய வச்சிருக்கும் போது என்னை வீட்டுக்குள்ள விடாம வெளியே துரத்தினார் அவரு. சோ இது எல்லாமே முடியுது. அதுக்கப்புறம் என்னன்னா, இப்ப ரீசெண்டா வந்து அவர் மேல 2/7/2026 அன்னைக்கு நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இன்வெஸ்டர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அது எஃப்ஐஆரும் ஆயிருது. அதுக்கு அவர் ஏபி அப்ளை பண்ணி ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு அப்ளை பண்ணி அது டிஸ்மிஸும் ஆயிருது. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு சொல்லி போலீஸ்க்கு கோர்ட்டு டைரக்ஷனும் கொடுத்துடுறாங்க. இப்போ அவர் வந்து தலைமறைவா தான் இருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் தலைமறைவா தான் இருந்தாரு. இப்போ போலீஸ்க்காக தலைமறைவா இருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வந்து தலைமறைவா இருந்தாரு. இப்போ வந்துட்டு ரீசெண்டா கடந்த வெள்ளிக்கிழமை அவரோட யூடியூப் சேனல்ல வந்துட்டு பகிரங்கமா ஒரு வீடியோ வந்துட்டு போடுறாரு. அவரோட ஆடியோவா வீடியோவா கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எதுக்குமே பதில் இல்லாம ஒரு ஆடியோ வந்துட்டு போட்டுட்டு இதுக்கப்புறம் நான் எதுவும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட சப்போர்ட்டர்ஸை வந்துட்டு அவர்கிட்ட தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணிட்டு அவர் போயிடுறாரு. இப்ப இதனால பாதிப்படைஞ்ச நாங்க அவரை வந்துட்டு போலீஸ் கிட்ட எவ்வளவோ நாங்க முயற்சி பண்ணி பார்த்தோம் அவரை அரெஸ்ட் பண்றதுக்காக. எதுவுமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகல. சோ அதனால எல்லாருமே எல்லா பகுதியில இருந்தும், அதாவது சென்னை மக்கள் மட்டும் கிடையாது, கீழக்கரையில இருந்து வந்திருக்கோம், திருச்சியில இருந்து வந்திருக்கோம், காயல்பட்டினத்துல இருந்து வந்திருக்கோம், அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க சென்னையில இருந்து பல பகுதிகள்ல இருந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து பெண்கள் உள்பட வந்துட்டு வந்து இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். சோ வந்துட்டு இவங்கள இவர் வந்து இது மட்டும் கிடையாது, பணத்தை வாங்கி மோசடி பண்ணது மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய செக்ஸ் வந்துட்டு தாராளமா கொடுத்துட்டு அந்த ரீசெண்டா போட்ட ஆடியோல செக் திருடப்பட்டதா சொல்லியிருக்காரு. செக் திருடப்பட்டிருந்தா இது வரைக்கும் அவர் வந்துட்டு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரா? கொடுக்கல. அதே மாதிரி அந்த அக்ரிமெண்ட் எல்லாத்துலயும் வந்துட்டு மிரட்டி கையெழுத்து வாங்கப்பட்டதா சொல்றாங்க. அந்த அக்ரிமெண்ட் வாங்க போகும்போது நானும் என்னோட குழந்தையும் தான் அவரை நாங்க தேடி போறோம். என்னோட குழந்தையதான் வந்துட்டு அவர் ரவுடிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி நான் ரவுடிங்களை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா வற்புறுத்தி நான் போட்டேன்னா இப்ப வரைக்கும் அதுக்கு ஏதாவது அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரா அப்படிங்கறத அவர் தரப்புலதான் வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும். எதுவுமே கிடையாது.
தலைமறைவா இருக்காரு. அவர் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் வந்துட்டு அவரை அரெஸ்ட் பண்றதுக்கான எந்த நடவடிக்கையும் இங்க எடுக்கிற மாதிரி தெரியல அப்படின்றதுனால நாங்க சீக்கிரம் வந்துட்டு முடிவு பண்ணிட்டு நாங்க சொல்றோம். 2 நாளையில வந்துட்டு உங்களுக்கான தகவல் வந்துட்டு நாங்க சொல்றோம். நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொன்னாங்க. கடந்த 2024வது வருஷத்துல இவர் பேர்ல வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது. என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த ஆட்சியில, அதாவது திமுக ஆட்சியில இருந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு நபரை வந்துட்டு போதை பொருள் கடத்தல் விஷயமா வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க. அதுல இவருக்கும் இன்வால்மெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்கள கூப்பிட்டு விசாரணை செய்யறாங்க. எண்ட் ஆஃப் த என்கொயரி வந்து அவருக்கு இதுல இன்வால்மெண்ட் இல்லைன்னு சொல்லி ஜாஃபர் சாதிக்கே சொல்லி அவரை வெளியில அனுப்பிச்சதா வந்துட்டு தகவல் வந்தது. அவரே வந்துட்டு அது சம்பந்தமா வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காரு. இப்ப என்னன்னா, இவ்வளவு பேர்கிட்ட பணத்தை வாங்கியிருக்காரு. முறையான முறையில வந்துட்டு அங்க அவரோட ஸ்டாஃப்ஸ் யாருக்குமே வந்துட்டு சேலரி கொடுக்காம போயிட்டாரு. இவர் நடத்தின ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்துட்டு மீட்டுக்கு, கிராசரிஸ்க்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வெண்டர்ஸ் யாருக்குமே வந்துட்டு பேமெண்ட் இன்ன வரைக்கும் கொடுக்கல. இந்த சார் வந்துட்டு இன்டீரியர் டிசைனிங், அவரோட நிறைய ஷாப்ஸ்ல வந்துட்டு இன்டீரியர் டிசைனிங் இவர் பண்ணிருக்காரு. இவரோட அமௌண்ட்டே இது வரைக்கும் செட்டில் பண்ணல. ஏசி சர்வீஸ் வந்துட்டு பண்ணிருக்காங்க. அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸும் இதுல இருக்கு. அவங்களோட பணத்தையும் இது வரைக்கும் வந்துட்டு செட்டில் பண்ணல. வாடகை செட்டில் பண்ணல. இதாவது இந்த பிசினஸ் சொல்லி அவர் காமிச்ச எந்த விஷயத்துக்கும் அடிப்படையா செலவு பண்ண வேண்டிய விஷயங்களுக்கே வந்துட்டு பண்ணல. பட் இவ்வளவு அமௌண்ட்டையும் அவர் வந்துட்டு என்ன பண்ணாரு அப்படிங்கிற கொஸ்டின் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு வருது. இது தாண்டி எங்களோட பணங்கள் எல்லாமே வந்துட்டு ஹார்ட் ஏர்ன் மணி. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் தான். எங்களோட எல்லா பணத்தையும் வந்துட்டு அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு மீட்டு கொடுக்கறதுக்காக இந்த தாவேக ஆட்சியில இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்பி நாங்க இவ்வளவு தூரம் பயணிச்சு இன்னைக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நாங்க.